ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நாம் செய்திக்குள்ளே செல்வோம். ஜெபிப்போம். இரக்கத்தின் ஐஸ்வர்யுள்ள பரலோகத்தின் பிதாவே, கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல் காத்து இந்த புதிய வாரத்தின் முதல் நாளை காண செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே உமது நாளிலே எங்கள் அனைவரையும் உமது ஆராதனை கலந்து கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு நன்றி ராஜா. இந்த ஆராதனை கூட தியானிக்கிற பகுதியை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். இது தியானிக்கும் பொழுது உமது வார்த்தையில் உள்ளது உள்ளபடி அதை தியானிக்க அடியனுக்கு ஞானத்தை தந்தலும், என்னை மறைத்து நீர் பேசும். உமது கரத்திலே இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது கரத்திலே ஒப்படைக்கின்றோம். இன்னும் வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவையும் நல்லபடியாக அவர் சேர்த்தரலுங்க. வியாவிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெயிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, உங்களுக்கு இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாமதமாக வந்ததுக்கு அடியேன் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். உலகப்பிரகாரம் நிறைய தடைகள், அதுக்கு கடவுள் முன்னாடி அந்த காரணம்லாம் எடுபடாது, திட்டமிட்டு வர வேண்டும். இன்று நாம் தியானிக்கிற பகுதியானது பொய்யான உபதேசத்தை கண்டுபிடியுங்கள். உலக பிரகாரம் பார்த்தீங்கன்னா நிறைய வியாபார ரீதியாக எதையாவது விற்கிறதுக்கு ஏதோ ஒரு பொய்யை சொல்லி விற்கிறாங்க. எப்படியாச்சும் விற்றுடலாம், அந்த பொருளை விற்கிறதுக்கு எதையாவது சொல்லி விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொய்யை சொல்லி ஏமாற்றி விற்றுறாங்க பொருளை. ஆனால் ஆவிக்குரிய வார்த்தை வேதத்தில் வேத வசனத்தின்படி அநேகர் போதிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பொய்யான உபதேசம், பொய்யான வாக்குறுதி பண்ணுகிறத பார்க்குறோம். அப்போது இன்றைய பாடமானது எப்படி நம்ம இந்த பொய்யான உபதேசத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்க இருக்கிறோம். நிறைய பேர் நம்ம எப்படி ஏமாந்து போகிறோம்னா, ஒருத்தரோட அனுபவம், ஒருத்தரோட வயது, ஒருத்தரோட தோற்றம், ஒருத்தரோட ட்ரெஸ்ஸு, இப்படிலாம் பார்த்து மதித்து ஏமாந்து போய் நம்ம நம்புறவங்களாக இருக்கிறோம். உலக பிரகாரம் பார்த்தோம்னா நம்ம ஒரு உணவில் தேனை பிரித்து பார்ப்போம். எது நல்ல தேன், எது டூப்ளிகேட் தேன்னு பார்ப்போம். அதே மாதிரி அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக கண்டுபிடிப்போம். இது மாதிரி உலகப்பரமான எடுத்துக்காட்டு. ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் நிறைய பேர் கள்ள போதனையில் போகிறதுக்கு காரணம் என்ன? மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா நாம் தான் தனித்து தெரிவோம், அவங்களாம் தெளிவாக்குற மாதிரியும் நாம் தான் தனித்து தெரிவோம், அவங்களாம் கரெக்டாக இருக்கிற மாதிரியும் தான் இருக்கும். பட் ஆனால் எப்படி ஏமாந்து போகிறாங்க? நாமளும் உண்மையான சத்தியத்தை அறிஞ்சிருக்கோம், அறிஞ்சும் தவறான பாதையில் போகாமல் இருக்க நாம் எப்படி சுதாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நம்ம தியானிக்கிறோம். அப்போ அதே போல் சத்தியத்தின் காரியத்தில், உபதேசத்தின் காரியத்தில் எது சரி தவறு என்று நம்ம பகுத்தறிய வேண்டும். அப்போ கண்டுபிடிக்கணும், அது பொய்யான உபதேசமா, அது உண்மையாக சொல்கிறாங்களா, பொய்யை சொல்கிறாங்களான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பின்தங்கி போயிடுவோம். நம்ம ஏதாவது வசனத்தை வாசித்த தேவன் பொய் சொல்ல மாட்டார், பொய்யான வாக்குறுதியை தரமாட்டார். வாசிங்க இந்த திரும்பியும் என்னாகமம் 23ஆம் அதிகாரம் வசனம் 19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா? அப்போ தேவன் பொய் சொல்ல மாட்டார். இந்த வசனம் என்ன குறிக்குதுங்க? தேவன் பொய் சொல்ல மாட்டார். அதே போல 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தையும் பாருங்க. இஸ்ரவேலின் ஜெபம் பலமானவர், பொய் சொல்கிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல என்றார். இங்கேயும்
பொய்யான உபதேசம் சொல்ல மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ பொய் பேசுவது யாருங்க? தேவனுக்கு எதிராக இருப்பவர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ யாருங்க? பிசாசானவன் தான் நமக்கு எதிராக இருக்கிறவன். அதை குறித்து பார்ப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம். யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யிற்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இந்த வசனம் எவ்வளோ தெளிவாக இந்த கடைசி அந்த வசனத்தில் கடைசி பதிப்பாங்க. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து போடி செய்கிறார். சொந்த கருத்துக்களை பேசி திணிக்கிறான். அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால். பிசாசுக்கு வசனம் நம்மளோட அருமையாக தெரியும். நிறைய பேர் கள்ள போதனையில் போய் விழுவுறதுக்கு காரணமே அதுதான். நம்ம கிறிஸ்டின் சபை போதனைக்கும் அவங்களுக்கு என்னன்னா, அவங்க கரெக்டாக அந்த வசனத்தை ஜோடித்து அந்த வசனத்தில் அர்த்தத்தை கரெக்டாக சொல்லாமல் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்கள போதிச்சு கேன்வாஸ் பண்ணிடுறாங்க. அதை பார்த்து ஏமாந்து பல பேர் கிறிஸ்டின் சபை போதனை இந்த போதனை நல்லா இருக்கே அப்படின்னு போகிறாங்க. அப்போது அந்த வசனத்தின் அர்த்தத்தை மாற்றுறதுக்கு உங்களுக்கு எனக்கு அது உரிமை கிடையாது. ஆனால் பிசாசானவன் அவங்க சூழ்நிலை அறிந்து அது தகுந்த வசனத்தில் அர்த்தத்தை மாற்றி இப்படி தான் நிறைய பேர் கள்ள போதனை போய் விழுவுறது. எனவே நம்ம அறிய வேண்டியது என்னவென்றால், உண்மையான சத்தியம் பிதாவினிடத்திலிருந்து தன்னுடைய குமாரன் மூலமாய் வருகின்றது. பொய்யின் உபதேசம் அது பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. நிறைய பேர் ஸ்டேஜ் ஏறுறாங்களே, ஸ்டேஜில் பேசுகிறவங்க ஒரு போதாகிறங்க, அவர் எப்படிங்க வந்து பொய் பேசுவார் அப்படின்பாங்க. நாம் தெளிவாக அவர் வேத வசனத்தின்படி உள்ளதை உள்ளபடி போதிக்கிறாரா அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அவரோட முகத்தை பார்த்தோ அவரோட வயதை பார்த்தோ அவரோட தோட்டத்தை பார்த்து ஏமாறாதீங்க. அவரோட அனுபவம், பிரதர் அவர் 60 வயசு ஆகுது, இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்காரு, அங்கே நிரம்பி வலியுது பாருங்க, அந்த சபை நிரம்பி வலியுது பாருங்க, அவர் வந்தாலே பாருங்க அந்த கிரவுண்டே ரொம்ப வலியுது அப்படின்னு தான் எடுத்து என்ன சொல்றது, பிசாசானவன் இழுப்பான். ஆனால் அவங்க வேத வசனத்தின்படி போதிக்கிறார்களா அப்படிங்கிறது நம்ம பகுத்தறியும். இல்லை அவர் இத்தனை ஆத்மாவை கொண்டு வந்திருக்காரு, நல்ல ஆங்கில திறமை உள்ளவர், அவர் கிரேக்கம் தெரிஞ்சவர், அந்த கூட்டத்துக்கு பாருங்கள் எத்தனை பேர் காரில் வராங்க. இது அல்ல மனிதன உபதேசம், இப்படி தான் வந்து திணிக்கப்படும். நமக்கு வந்து ப்ரூஃபு இந்த வேதாகம். அப்போ உண்மையான உபதேசம் போதிக்கிறார்களா அப்படிங்கிறத நம்ம தியானிக்கணும். அது பொய்யா உண்மையா அப்படின்னு பார்க்கணும். ஒரு வசனம் நம்ம ஒரு செய்தியை கேட்கும் போது நம்ம கிறிஸ்டின் சபையில் இருக்கிற நாம எந்த காலத்தில் யார் கூறப்பட்டது என ஆராய்ந்து படிக்கும்போது தான் உண்மையான உபதேசமா இல்லையா பொய்யான உபதேசமான்னு கண்டுபிடிக்க முடியும். யார் யாருக்கு எந்த காலத்தில் கூறப்பட்டது அப்படிங்கிறது தியானிக்கணும். எதையோ ஒரு வசனத்தை எடுத்து எதையோ எடுத்துக்காட்டு சொல்லக்கூடாது. அது ஏற்கனவே கூறிய பிசாசுக்கு வேதகம் நன்றாக தெரியும், அவனுக்கு விசுவாசம் உண்டு, எனவே அவன் பொய் சொல்ல கூடியவனாய் இருக்கின்றார். எனவே பிசாசு உபதேசத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பொய் பேசுவார்கள், பொய் பேசுவாங்க. அப்போ அந்த உபதேசத்தை நாம் கேட்கும் பொழுது கவனிக்கும் பொழுது அது உண்மையான உபதேசமா அப்படிங்கிறத கவனிக்கணும். பவுல் இங்கே வந்து தீமோத்தேயுவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு, வார்னிங் தராரு. 1 தீமோத்தேயு எடுங்க,
1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 1 ஃபர்ஸ்ட் வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இருங்க பிரதர், இங்க ஆவியானவர் வெளிப்படையா பவுல் மூலமாய் சொல்லுகின்றார். எதிர்காலத்துல சூடுண்ட பொய்யர்கள் ஆகிலும் இந்த வசன ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்கால மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, சூடுண்ட பொய்யர்னா என்னங்க, மனசாட்சியே இல்லாமல், இது நம்ம நிறைய தடவை இந்த வசனத்தை தியானிச்சிருப்போம். மனசாட்சியே இல்லாம பொய் சொல்லுவாங்கன்றது அப்பவே சொல்லியிருக்காரு. அப்போ மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயத்திலே சிலர் வஞ்சிக்க ஆவிகளுக்கு பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்பவே இந்த வசனம் பாருங்க. அப்ப நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். அப்போ வேதத்தை வாசிக்கும் போது எது சரி எது தவறு அப்படிங்கிறது நிதானித்து கவனித்து நம்ம அந்த அர்த்தம் தெரிஞ்சு நம்ம வேதத்தை வாசிக்கணும். அதுல அடுத்த வசனம் வாசிங்க, 2வது வசனம். விவாகம் பண்ணாதிருக்கவும். சரிங்க பிரதர், இருங்க பிரதர். விவாகம் பண்ணாத இருக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிரிவினை சபையார் என்ன பண்றாங்க, திருமணம் பண்ணாம தான் ஊழியமே பண்ணணும் அப்படின்னு அவங்க சட்டம் வச்சிருக்காங்க. திருமணம் பண்ணா அது பாவம் அப்படின்னு சொல்லி வெள்ளங்கிய போட்டு போதிக்கிறாங்க. அது சரியா? இப்படிலாம் நடக்கணும் முன்னாடியே தீமோத்தேயுவுக்கு சொல்லியிருக்காரு. அதிலே தொடர்ந்து வாசிங்க 3வது வசனம். விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் சோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். யாருங்க அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள்? போஜன பதார்த்தத்தில் விலகுங்க, திராபோஜனில் கலந்துக்காதீங்க, இப்படிலாம் சொல்லுவாங்கங்கிறது அப்பவே கூறப்பட்டிருக்கு. திருமணம் பண்ணக்கூடாது, திருமணம் பண்ணா பாவம், இந்த ராபோஜனில் கலந்துக்கூடாது. அப்போ திருமணம் பண்ணலாமா வேணாமாங்க? வாசிங்க. அதுலேயே 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 5. ஒருவர் தன் சொந்த குடும்பத்தை நடத்தி அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? ஒருத்தவன் தன்னோட குடும்பத்தையே தன்னோட மனைவியையும் குழந்தைகளையும் பார்த்துக்க முடியாதவன் எப்படி ஒரு சபையை வழி நடத்துவான் அப்படிங்கிறதா இந்த வசனத்தோட பொருள். 1 தீமோத்தேயு 3:5. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அப்போ எவ்வளவு அழுத்தமான வசனம் பாருங்க. இந்த வசனத்தை யாரும் எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு சபையில மூப்பராக இருக்கணும்னா அவர் திருமணம் பண்ணிருக்கணும். அது போதிக்கிறது திருமணம் பண்ணலாம், திருமணம் பண்ணாமே பண்ணலாம். ஆனால் திருமணம் பண்ணாவே கூடாது அப்படிங்கிறது எங்கேயுமே வேத வசனம் குறிப்பிடல. திருமணம் பண்றது பண்ணாதது அது தனிப்பட்ட கருத்து. ஆனால் போதிக்கிறவங்க திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்து எங்கேயுமே வேதத்தில் கூறப்படல. அது பொய்யான கருத்து. அப்போ ஒரு மூப்பரா இருக்கவங்க என்ன பண்ணுங்க, ஒரு மனைவி அந்த குழந்தைங்க 2 பேர் இருந்தாலும் அவங்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து அவங்க தான் சபையில மூப்பரா இருந்துக்கணும். அப்போ ஒரு பொய்யான உபதேசத்தை குறித்து நாம் எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும் பாருங்க. எது சரி தவறுங்கிறது பகுத்தறிய வேண்டும். ஒரு அடுத்த எடுத்துக்காட்ட பார்ப்போம். தீத்து 1ஆம் அதிகாரம். தீத்து 1ஆம் அதிகாரம் வசனம் 12. தீத்து லேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்கள் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல கிரேத்தா தீவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் தீவுல வாழ்ந்து வராங்க. அவங்கள பத்தி குறிப்பிடுறாரு. கிரேத்தா தீவார்
அவங்க யாருங்க? ஓயாமல் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா. எப்போ பார்த்தாலும் அவங்க தீவில் இருக்கிறவங்க பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாமா. 2020 இந்த கொரோனா வந்துச்சு, COVID-19 வரும்போது அப்போ நம்ம எல்லாம் வீட்டில் முடங்கியிருந்தோம். எல்லாத்துக்குமே கம்யூனிகேஷன், டிவி, இந்த யூடியூப் சேனல் தான். அப்போது இந்த பிரிவினை சபையார் என்ன பண்ணாங்க? ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. இதுதான் வந்து இயேசுவோட வருகை நெருங்கிருச்சு, நாளைக்கு வந்துடுவார், நாளைக்கு சாயந்தரம் வந்துடுவார், அதுதான் அழிவு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக போதிக்க ஆரம்பித்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து இந்த மத்தேயு 38:24 எடுத்துக்கிட்டார். கொள்ளை நோய், அந்த வசனத்தை கொள்ளை நோய் வரும்னு சொல்லி வசனம் வரும், அதை எடுத்துக்கிட்டார். அவ்வளோதான். இதுதான் COVID-19 தான் கொள்ளை நோய். அவ்வளோதான், உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது பொய்யான உபதேசம். உலகம் கட்டாயம் அழியும், ஆனால் இன்னைக்கு அழியும், நாளைக்கு அழியும், இந்த நாளில் தான் அழிய போது, நம்ம யாரும் கணக்கிட முடியாது. ரஷ்யா உக்ரைன் போர் வந்துச்சு, 3வது வாரம், இதான் 3வது வாரம், உலகம் அழிய போகுது. இன்னைக்கு நாளைக்கு அப்படிங்கிறது மனிதன் வந்து நாள் குறிக்க முடியாது. அதை ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். தேவனோட வருகை எப்படி இருக்குங்க? மத்தேயு 24 36 வசனத்தை வாசிங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர யாருக்கும் தெரியாது. மனிதர் யாருக்குமே நான் என்னைக்கு வர போறேங்கிறது தெரியாது. அப்போ ஒரு பிரசவம் பண்ணும்போது, அதுவும் பிரிவினை சபையார்கள் இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போதிக்கிறாங்கன்னா அது வந்து நம்பாதீங்க. ரொம்ப கவனமாய் நாம் பார்க்கணும். அதுவும் சில பேர்லாம் உலகத்தில் எங்கேயாவது நடக்கும், ரஷ்யாவில், அமெரிக்காவில், ஆஸ்திரேலியா நடக்கும், அதையும் இதையும் சேர்த்து இது மாதிரி ஒப்பிடுறது. அங்கே நடக்கிற அழிவு காரணம் இதுதான், ரீசன் இதுதான் காரணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இயேசுவின் வருகை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது. இதுதான் இந்த COVID-19 தான், இந்த ரஷ்யா உக்ரைனோட வார் தான் உலக அழிவுக்கு ஆரம்பம் அப்படிங்கிறது அது தவறான போதனை. 2 சாட்சிகளை குறித்து பார்க்குறோம். அடுத்தது வெளிப்படுத்துகிற விசேஷம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். ஒரு கள்ள போதகர் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டார். இது வந்து அப்போஸ்தலர் முதலாம் நூற்றாண்டில் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கும் போது அற்புத அடையாளம் செய்தனர். அப்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலிமா அந்த அற்புத அடையாளங்கள்லாம் பண்ணப்பட்டது அப்போஸ்தலருக்கு. அப்போஸ்தலர் இறந்து போகும்போது அது முடிவுக்கு வந்தது. அப்போது அந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? உலகத்தின் மக்கள் சந்தோஷப்பட்டால் என்று சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தில் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியாக அவர்கள் நிமித்தம் பூமியிலே குடியிருக்கின்றவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வசனத்தை ஒருத்தர் எப்படி எடுத்துக்கிட்டாரு? அப்போவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கணிச்சிட்டாருங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் மூலிமா நீங்களும் கிஃப்ட்டை பகிர்ந்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போதகர் வந்து போதிக்கிறார் இந்த வசனத்தை வச்சுட்டு. இதை தயவுசெய்து இது மாதிரி போதகர் நம்பாதீங்க. நோட் பண்ணி வச்சுங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் அப்போவே 2000 வருஷம் முன்னாடி கணிச்சிட்டாங்க வரப்போகுதுன்னு. இந்த வசனத்தை வச்சு சொல்கிறார். ஏன் ராஜா காலத்தில் பரிசுகள்லாம் வழங்கவில்லையா? ஏசாவுக்கு யாக்கோப்பு பரிசு வழங்கலையா? ஆடு மாடுகளை வந்து அவர் கோபத்தை குறைக்கிறதுக்காக ஆடு மாடுகளை வழங்கினார். ஏசாவுக்கு யாக்கோப்பு வழங்கினார். அப்போ திரும்பி அந்த தீத்து 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு வருவோம்.
கிரேத்தா தீவு ஓயா பொய்யர்கள் பார்த்தோம். அடுத்தது அவங்க அதிலே பாருங்க, துஷ்ட மிருகங்கள் எப்படி வேணா ஏமாத்துவாங்க. ஒரு துஷ்ட மிருகங்கள்லாம் என்னங்க, எப்படி வேணா ஏமாத்துவாங்களாமா, மனசாட்சியே இல்லாம. அடுத்தது பெருவயிறு சோம்பேறிகள். பெருவயிறு சோம்பேறிகள் என்னங்க, நோக்கம் இல்லை, எந்த நோக்கமே இல்லாம பணம் மட்டும்தான் அவங்களோட நோக்கம். நிறைய பேர் வந்து எப்படியாச்சும் இந்த என்ன சொல்றது, வியாபார ரீதியாக கூட போதிக்கிறவங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. எப்படி வேணா ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்போ வேணா போய் சொல்லி மக்களை ஏமாத்தி வசூலிக்கிறவங்களும் இருக்காங்க. ஒருத்தர் வந்து சாட்சி சொல்றாரு, என்னோட ஜபத்தில் ரொம்ப ஜபம் பண்ணேன், என்னோட ஜபத்துக்கு விடையா எனக்கு வந்து 1 லட்ச ரூபா நன்கொடையா வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி சொல்றாரு. இது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? இந்த சாட்சியை பார்த்துட்டு ஒருத்தர் 3-4 பேர் இறக்கப்பட்டு என்ன பண்றாங்க, சரி நம்மளா முடிஞ்ச ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா கொடுப்போம். இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுதான் ஒரு இப்படிதான் வந்து பொய்ய சொல்லி மக்கள்கிட்ட காசை வசூல் பண்றது. அப்போ ஒரு பொய்யான உபதேசத்தை நாம் எவ்வளவு கவனமாய் கையாளணும். பொய் சாட்சி சொல்றாங்க இப்பெல்லாம், அதுவும் நிறைய சபையில பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி பகுதியை நடத்துறாங்க. சாட்சிக்குன்னு போயிட்டு இருக்குது, ஒரு செக்ஷன் போயிட்டு இருக்குது. சபை ஆரம்பிச்சேன்னா வாங்க உங்களுக்கு நல்லது நடந்தா சொல்லுங்கன்ட்டு அதையும் கேட்குறாங்க. அதில் சொல்கிற முக்காவாசி பாதி பொய், முக்காவாசி பொய்யாக தான் இருக்கும். பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. அந்த பிரச்சனை வந்து என்னை வந்து இப்படி மீட் எடுத்தார், அப்படி மீட் எடுத்தாங்க என்னைய அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தர் பொய் சொல்கிறான்னு தெரிஞ்சு போய் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஏங்க இப்படி மனசாட்சியே இல்லாமல் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இது மூலமாக ஒரு 10 ஆத்மா வந்துச்சு இல்லைங்க, இது மூலமாக ஒரு 10 பொய் சொல்கிற மூலியமாக ஒரு 10 ஆத்மா வருது இல்லைங்க, பொய் சொல்கிற என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். அப்போ ஒரு பொய் சொல்லி விசுவாசம் வர வைக்கலாமா? வாசிங்க ரோமர் 3ஆம் அதிகாரம். ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 7. ரோமர் 3:7 அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமையுண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவேன். அப்போ நான் ஒரு போதிக்கும் போது தவறான போதனைகளை வந்து போதிச்சேன்னா அது மிகவும் தவறு, நான் பாவியாகின்றேன். அதான் நான் திரும்பி சொல்றதுதான், என்னைக்குமே ஒருத்தர் வயசு, ஒருத்தர் அனுபவம், அவர் ஒரு போதகருங்க அப்படின்னு தயவு செய்து நம்பாதீங்க. கிறிஸ்துவின் சபை உபதேசம் என்னவென்று அறிந்தவர்கள் யார் வேணா இங்கே வந்து போதிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. அதுவும் வசனத்தின்படி போதிக்கிறார்களா அப்படிங்கிறது ரொம்ப கவனமாய் பார்க்கணும். நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே இந்த பகுதியை நிறைய தடவை நம்ம தானிச்சிருக்கோம். எரோபியாம் ரெகோபியாம். எரோபியாம் ராஜா இஸ்ரேலை ஆண்டு வந்தார். சவுல், தாவீது, சாலமோன் தலா 40 ஆண்டுகள் ஆண்டு வந்தாங்க. சாலமோனுக்கு பிறகு தன் மகன் ரெகோபியாம் ராஜாவானார். அவர் ராஜாவான பிறகு அவரால் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை நிலைநிறுத்த முடியல. உடனே அந்த 12 கோத்திரம் 2ஆக பிரியுது. அதில் 10 கோத்திரம் வந்து எரோபியாம் இஸ்ரேல் நாட்டில் உள்ள 10 கோத்திரத்தை எரோபியாம் கையாளுறாரு. யூதாவில் உள்ள 2 கோத்திரத்தை ரெகோபியாம் கையாளுறார். இப்போ ஒரு விசேஷம் வருது. எரோபியாம் வந்து கையாளுறது 2 தான் முதல் பெத்தேல் வரைக்கும் கையாளுறான். அப்போ ஒரு விசேஷம் வருது. அந்த விசேஷம் எருசலேமில் நல்ல ஒரு வருஷம் கொண்டாடுறது. ஆனால் அது யூதா நாட்டில் இருக்கிற அந்த இடம் எங்கே நம்ம மக்கள் அங்கே போய் வழிபடுறன்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுக்கு பேச்சை கேட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு
அவனே என்ன பண்ணுறான், பெத்தேலில் ஒன்றும் தானில் ஒன்று ஒரு பொன் சிலையை வைக்கிறான், கண்ணுக்குட்டி சிலை, இது மாதிரி பொன் சிலையை வைக்கிறான். இதுதான் உங்களோட தெய்வம், இது எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான உபதேசம் சொல்லி மக்களை வந்து அந்த எருசலேமுக்கு போக விடாமல் அந்த யெரொபெயாம் என்ன பண்ணுறான், மக்களை தன் வசம் இதுதான் உங்களோட தெய்வம்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிறான். மக்கள் நம்பி அதை வந்து வணங்குறாங்க. இதுதான் நம்ம தெய்வம், பாரம்பரியமாக நம்ம வணங்கி வந்தது அப்படின்னு நம்புகிறாங்க. நிறைய பேர் சபையில் உண்மையான உபதேசம் தெரியும், இருந்தாலும் இது நம்ம பாரம்பரியமாக நம்ம இங்கே போயிட்டுருக்குங்க, எப்படி நாங்கள் இந்த சபையை விட்டு நாங்கள் வர்றது, இந்த சபையை கோயிலை விட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது ஒரு காரணம் வச்சுக்கிறாங்க, பாரம்பரிய சபை அப்படின்ட்டு. இது தேவனுக்கு முன்பாக இந்த பாவம் யெரொபெயாம் பண்ணுற பாவமானது தேவனுக்கு முன்பாக காணப்பட்டது. கோபம் அடைந்தார், இந்த பண்ணுறதை பார்த்து ரொம்ப கோபம் அடைந்தார். அப்போது ஒரு தேவன் என்ன ஒரு பிளான் பண்ணுறாரு, ஒரு தீர்க்கதரிசியை ரெடி பண்ணி அவனை போய் வான் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சி விட்றாரு. யெரொபெயாம் ராஜாவை போய் பார்த்து நீ போய் வான் பண்ணிட்டு வா அப்படிங்கிறார். அப்போது அந்த தீர்க்கதரிசி போய் வான் பண்ணுறாரு. வான் பண்ணோடனே அந்த யெரொபெயாம் ராஜா வந்து அவனை பிடிங்கடா அவனை அப்படிங்கிறாரு. பிடிங்கடா அவனு சொன்னோடனே அப்படியே கை வந்து ஃப்ரீஸ் ஆயிடுது சில மாதிரி. உடனே அவன் பயந்துட்டான் ராஜா, எனக்கு ஜெபம் பண்ணி என்னோட இந்த மாதிரி நிற்கிட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறேன், என்னை வந்து குணப்படுத்து அப்படிங்கிறான். உடனே ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணி அதை சரி பண்ண, சரி எனக்கு குணம் பண்ணிட்ட, வந்து என் வீட்டில் வந்து உணவு அறிஞ்சிட்டு போ, சாப்பிட்டு போகிற. அவன் அதுக்கு என்ன சொல்கிறான் பாருங்க. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 8-9 படிங்க. தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீ எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்முடைய வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி. போதும். ஒரு தீர்க்கதரிசி பான் பண்ண தேவன் அனுப்புகிறாரு அந்த ராஜாவுக்கு. அவருக்கு ஒரு சட்டம் கொடுத்துட்றாரு, அந்த சட்டத்தை அப்படியே கடைப்பிடிக்கிறாரு. அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியில் திரும்பி போகாமலும் உண்மையை சோதித்து பாதி உமது சொத்தில் பாதி கொடுத்தாலும் வேணான்னு சொல்கிறார். அப்புறம் இந்த அற்புத அடையாளம்லாம் பண்ணிவிட்டு அவர் வந்த வழியில் போகாமல் அவர் போகிறார், கிளம்பி போகிறார். போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மரத்துக்கடியில் ரெஸ்ட் எடுக்கிறார் அந்த தீர்க்கதரிசி. இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து ஒரு கிழவனான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு வயசான தீர்க்கதரிசியோட மகன் இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து அந்த கிழவனான தீர்க்கதரிசிட்ட போய் சொல்கிறான், அப்பா இது மாதிரி நான் கேள்விப்பட்டேன், யெரொபெயாம் ராஜா கிட்ட வந்து ஒரு தீர்க்கதரிசி வந்து அற்புத அடையாளம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு, ஆனால் அவர் எதுவுமே சாப்பிடல, எதுலேயுமே ஐக்கியத்தில் கலந்துக்கல, எதுவுமே வேணான்ட்டு போயிட்டு இருக்காரு, வந்த வழி இல்லாமல் வேற வழியில் போயிட்டு இருக்காருன்னு சொன்னேன். உடனே அந்த கிழவனான தீர்க்கதரிசி வந்து அந்த நல்ல ஒரு தீர்க்கதரிசி தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிட்ட போய் ஃபாலோ பண்ணி போய் கூப்பிட்றாரு. பார்த்துட்டாரு ரோட்டில் அந்த மரத்துக்களில் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது போய் அவரை போய் பார்த்து, எனக்கு ஒரு கர்த்தர் மூலியமா எனக்கு ஒரு அழைப்பு வந்தது, உன்னை வந்து என் வீட்டில் கூப்பிட்டு இன்வைட் பண்ணுறாரு, போய் வீட்டில் வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கலவனான தீர்க்கதரிசி வந்து அந்த தேவன் மூலியமா வரப்பட்ட தீர்க்கதரிசியை அழைப்பு தரார், வந்து என் வீட்டில் வந்து சாப்பிட்டு போ அப்படின்ட்டு. இவரும் அப்படியே நம்பி அந்த தீர்க்கதரிசி தேவனோட கட்டளை மீறி சாப்பிட போவார். பெரும்பாலான மக்கள் ஏன் வாரம் முதல் நாள் தோறும் இதை அனுசரிக்கிறீங்க கத்தளை பந்தியை? அப்படி அனுசரிச்சோம்னா அதுக்கு என்ன மரியாதை? மாதத்தில் ஒரு தடவை, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை எனக்கு எப்போ பிரியப்படமோ நான் கலந்துக்கலாம்ல, எதுக்கு வாரம் அனுசரிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் மனிதனோட தலையடி இப்படி தான் இருக்குது. அப்பம் பிக்கிறது எதுக்குங்க? நம்மளை மன்னிக்கிறதுக்காக இல்லை. இப்போ ஞானஸ்தானம் பிறகு ஞானஸ்தானம் எடுத்தாலே நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டது
அவங்க தான் அதில் கலந்துக்க முடியும். ஒவ்வொருத்தரையும் இதில் பங்கு பெறனால நம்ம பண்ணுற பாவம் மன்னிக்கப்பட்டே வருகிறதுங்கிறது கருத்து கிடையாது. அடிக்கடி பண்ண இப்போ அடிக்கடி வாரம் வாரம் ஏன் பண்ணுறீங்க, வாரத்துக்கு முன்னால் ஏன் பண்ணுறீங்க, மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு வரையோ இல்லை எனக்கு எப்போ நேரம் இருக்கோ வந்து கலந்துக்கலாம்ல அப்படிங்கிறது மனிதனோட உபதேசம். இப்போது இந்த தீர்க்கதரிசி வந்து எதனால் நம்புகிறாருங்க? திரும்பி அதுலேயே 1 ராஜாக்கள் 13:18 வசனம். அதற்கு அவன், உண்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். இங்க எப்படி ஏமாந்து போறாருங்க அந்த நல்ல தீர்க்கதரிசி. நானும் உண்மை போல ஒரு தீர்க்கதரிசி. நம்ம பெரும்பாலும் ஏமாந்து போறது எங்கங்க? நானும் ஊழியக்காரன் தாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஐயோ அப்படியே ஊழியக்காரங்களா, வாங்க வாங்க அப்படின்போம். அப்புறம் அடுத்த போய் என்ன சொல்றாரு, தேவதூதன் தான் என்னை அனுப்பிச்சாரு, உன்னை இப்போ வந்து பார்க்க சொல்லி உணவு தர சொன்னார், வீட்டுக்கு அழைப்பு கொடுத்து உணவு தர சொன்னாருங்கிறாரு. அடுத்தது என்னங்க, அவன் கிழவன். இங்கே பைபிளில் அவன் கிழவன் போட்டிருக்கு. கிழவன்னா என்ன அர்த்தங்க? வயதானவர். அப்போ அவர் அனுபவசாலி. அப்போ அவர் வயதுக்கு மரியாதை கொடுக்குறாரு. உடனே யோசிக்காம வயதானவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூத்தவருக்கு மரியாதை தரணும், இப்படி இந்த தீர்க்கதரிசி எப்படியும் பொய் சொல்ல மாட்டார் நம்பி போறாரு. இது மாதிரி தான் பல பேர் நம்ம ஏமாந்து போகிறோம். தோற்றத்தை பார்த்து அங்கி போட்டிருக்கவங்க, அங்கி போட்டு தாடி வைக்கிறவங்க, தாடி வச்சுருப்பாங்க, மீசை எடுத்திருப்பாங்க, ட்ரெஸ்ஸு வித்தியாசமாக போட்டிருப்பாங்க, அதுவும் அங்கி போட்டு சிலுவை போட்டிருப்பாங்க. இப்படி மனிதர்களை பார்த்து நாம் ஏமாறவர்களாக இருக்கிறோம். அப்போ அந்த தீர்க்கதரிசி பொய்யை நம்பி போனால என்ன ஆச்சுங்க? அதுலேயே 13:24 படிங்க. அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை நின்றையிலே நின்றது. சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. அப்போ அவர் உணவு கொடுக்கும் பொழுது சாப்பிட்டு இருக்காரு அந்த நல்ல தீர்க்கதரிசி. அப்போ அந்த கிழவன் தீர்க்கதரிசி சொல்றான், நான் வந்து பொய் தான் சொல்லிட்டேன் உன்னை கூப்பிட்றதுக்காக அப்படின்ட்டு. உடனே அவன் ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். போகும்போது அவன் தேவனோட கட்டளை மீறினதால சிங்கத்தின் மூலியமாக அடிபட்டு அவன் சாவறான். இந்த வருஷத்தை ஃபுல்லாக நீங்கள் டைம் முடிக்கும் போது படிச்சிங்கன்னா அது தெரியும். அப்போ ஒரு சபையாராக இருக்கிற நாம் பொய்யை நம்பலாமா? ஒரு சில சபையார் வந்து பொய்யற்பாட்டில் பார்ப்போம், நம்பலை. யார் அந்த சபையார்னு பார்ப்போம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். எபேசு சபையின் தூதனுக்குன்னு ஆரம்பிக்குது பார்த்தீங்களா முதல் வசனம். அங்கே எபேசு சபையாரை பற்றி தான் கூறுறாங்க. அது 2வது வசனத்தை படிங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுப்பையும் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் இல்லாதவர்கள், என்னங்க அப்போஸ்தலர் கிடையாதவங்க, ஆனால் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறியணும். எபேசு சபையில் வந்து வராங்க, நாங்கள் தான் அப்போஸ்தலர்னு சொல்லிட்டு வந்து போதிக்க வராங்க. அப்போது அந்த சோதனையை வந்து அவங்க எப்படி கையாளுறாங்க? நம்பலை. நம்ம கிறிஸ்துவம் இப்படி தான். ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்க வேத வசனத்தின்படி கரெக்டான கருத்து தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம ஆராயணும். அப்படியே நம்பக்கூடாது. அப்போது அந்த எபேசு சபையார் ரொம்ப கவனமாக இருந்தாங்கங்கிறது இந்த வசனம் குறிப்பிடுது. இப்போது நிறைய நாகரிகமாயிருச்சு, நல்லா டெவலப் ஆயிடுச்சு. எல்லா உலகம் பூரா பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் யூடியூப் சேனல் வந்துருச்சு, நிறைய லோக்கல் சேனல் வந்துருச்சு, நிறைய செய்திகள் வருது.
நம்ம கிறிஸ்டின் சபை போதனையோட ரொம்ப அருமையாக தெளிவாக வந்து கருத்து சொல்கிறாங்க. ஆனால் அது வேத வசனத்தின்படி நல்லா இருக்கும். பட் அவங்க அந்த நடத்துகிற சபை வந்து கிறிஸ்டின் சபை சட்டத்தின்படி, நம்ம புதிய பாட்டின் சட்டத்தின்படி அது நடக்குதா? செய்தி அருமையாக இருக்கும். பட் அந்த சபை ஒழுங்கம் இருக்கு இல்லைங்களா, அது கரெக்டாக நடக்க தான் பார்க்கணும். ஆனால் கிறிஸ்டின் சபை பேரை வச்சுக்கிட்டே பொய்யான உபதேசம் சொல்கிறவங்களும் இருக்காங்க. இதில் அடியானுக்கு மிக ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு வருத்தமான அனுபவம் நடைபெற்றது. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எப்படி அன்பு செல்வா நான்லாம் இருக்கமில்ல, நான் சின்ன வயசுலேருந்து ஒரே சபையில் வளர்ந்த மாதிரி வச்சுங்களேன். அதுமாரி என்னோடய ஊரில் சிறு வயதுலேருந்தே எங்கள் எல்லாம் ஒன்றா வளர்கிறோம். பைபிள் கிளாஸ்லாம் போய் படித்து கற்றுக்கிட்டு, அப்போதுக்கப்புறம் நான் உலகப்பரமாக படிப்புக்கு போகிறேன், அவங்களாம் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு பைபிள் காலேஜ் படித்தாங்க. படித்த பிறகு நல்லா அருமையாக போதிக்க ஆரம்பித்தாங்க. வேதாந்த கல்லூரி போயிட்டு நல்லா போதிச்சாங்க. சபையில் வார வாரம் செய்தி கொடுத்தாங்க. ரொம்ப அருமையாக வழி நடத்திட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு கள்ள போதகர் வந்தார், சென்னையிலேருந்து ஒருத்தர். அவங்களும் நம்ம சபை கிறிஸ்துவின் சபை பேர் தான் வச்சு செய்தி தராங்க. அந்த அவங்க பேசுறது ரைட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வசனமாக எடுத்து எங்களை பேச விடாமல் ரொம்ப ஆதிக்கம் பண்ணாங்க. நாங்களும் சிறு வயதுலேருந்து வளர்ந்த உடனே அண்ணன் தம்பி மாதிரி வளர்ந்துட்டோம். எங்களுக்கு உடனே வந்து அவங்க ஐக்கியத்திலேருந்து விளக்க விருப்பம் இல்லாமல் பெரிய பெரிய ஊழியர்கள் அனுபவமானவங்கள்லாம் வச்சு நாங்கள் ரொம்ப போராடினோம். ஒரு 6 மாத காலம். டே நீங்கள் பண்ணுறது தவறு, நம்ம வந்த சபை எப்படி, நம்ம கேட்டு வளர்ந்த செய்தி எப்படி அப்படின்னு ரொம்ப போராடி பார்த்தோம். கடைசி வரைக்கும் நாங்கள் ரைட்டு தான், நீங்கள் தான் தவறுன்ட்டே இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் வேறு வழி இல்லாமல் உலகப்பராம நட்பு இருக்கட்டும், நீ சபைக்குள்ள கலந்துக்காதுன்னு சொல்லிட்டு ஐக்கியத்திலேருந்து விலக்கிட்டோம். அதுபோல் நாம் தவறான போதனை கேட்குறவளாக இருந்தோமா? நம்ம இத்தனை வருஷம் நம்ம ஞானஸ்தானம் எடுத்து ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை கொடுத்துட்ருக்கோம், கேட்டுட்ருப்பீங்க. அப்போது செய்தி முரண்பாடாக இருந்தால் அது தவறுன்னா நம்ம விலைக்கு தான் போகணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், ஒரு தடவை 2-3 தடவை அட்வைஸ் பண்ணலாம். திரும்ப திரும்ப அவங்க தவறு பண்ணுறாங்கன்னா அவங்கள நம்ம விலைக்கு தான் வைக்கணும். அது ரொம்ப ஆபத்தானது. சில பேர் சொல்லுவாங்க, நல்ல கருத்துக்களை எடுத்துக்கலாமே. நல்ல கருத்தை எடுத்துக்கலாம், ஆனால் அது சபை சரியான முறையில் நடக்குதா, வார்த்தை முன்னாலும் கூடுதா, புதிய பாட்டி சட்டத்தை நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ தவறான போதனையில் நம்ம ரொம்ப கவனமாய் கையாளணும். ஒரு பாலில் விஷம் கலந்துச்சுன்னா அந்த முழு பாலுமே விஷம்தான். அந்த விஷமான பகுதியை நம்மளால் ஒதுக்க முடியுமா? ஒரு நல்ல அருமையான குழம்பு வச்சுருக்கோம், அதில் பள்ளி உழுவுறது, நம்ம பள்ளியை மட்டும் தூக்கி போட்டு குழம்பு பயன்படுத்துவோமா? அதே மாதிரி தான் கிறிஸ்டின் சபை போதனையும். நம்ம போதனை தெரிஞ்ச பிறகு நமக்கு மனிதனோட ஈடுபாடு வரும்பொழுது நம்ம அங்கே சோதிக்கப்படுவோம். அப்போ மிக கவனமாய் நம்ம வேத வசனத்தின்படி நம்ம பகுத்தறிந்து கையாள வேண்டும் அந்த சூழ்நிலையை. நிறைய பேர் வீட்டுக்கு சில திடீர்னு வருவாங்க, வந்துட்டு ஜெபம் பண்ணுறேன்னு வருவாங்க. உலகப்பராமல் இருக்கிற ஊழியர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி அவங்க பண்ணுறதுக்கு ஜெபம் பண்ணி ஆமேன் முதற்கொண்டு போட்டு அனுப்பிச்சுடுவோம். அது மாதிரி சூழ்நிலையிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. உலக பிரகாரமான இருக்கிற ஊழியர் உலகப்பார நட்பை வச்சுக்கலாம், மரியாதை கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறதுக்கு அப்படியே அப்செட் பண்ணி ஆமேன் போடாதீங்க. அப்போ தவறு அப்படிங்க தெரிந்தால் ஒதுங்கி போயிருங்க. தீமை செய்ய மெஜாரிட்டியான மக்கள் என்ன பண்ணுறாங்க, தீமை செய்ய தான் ஒத்து போகிறாங்க. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. ஆகாப்பு ராஜா காலத்தில் யோசபாத் என்கிற ராஜா யூதாவை ஆண்டார். ஆகாப் இஸ்ரேல் ராஜாவாக இருந்தார். 2 பேரும் சேர்ந்து போருக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஆகாப் ராஜாவும் யோசுபாத்துங்கிறவர் 2 பேரும் சேர்ந்து நம்ம போருக்கு போகலாம் அப்படின்னு திட்டமிடுறாங்க. அப்படி திட்டமிடும் போது ஒரு தீர்க்கதரிசிகிட்ட போய் நம்ம ஐடியா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. அப்போ யோசுபாத் சொல்கிறான், மிகாயாவா என்ற தீர்க்கதரிசிகிட்ட போய் நம்ம ஒரு ஐடியா கேட்கலாம் அப்படின்ட்டு.
ஆகாப் சொல்கிறான், அவன் எனக்கு எதிராக தான் எனக்கு சொல்லுவான், அவன்கிட்ட போய் யோசனை கேட்குறேங்கிறியே அப்படின்ட்டு. பெரும்பாலானோர் நம்ம ஒரு நல்ல ஒரு கடுமையான போதனையை நம்ம ஏற்றுக்கொள்றதே இல்லை. யார் நம்ம ஆசீர்வாதமான பிரசங்கமாக பண்ணுறாங்களோ, ஐஸ் வைக்கிற மாதிரி பண்ணுறாங்களோ அதான் நம்புகிறோம். நம்ம ஊழியர் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வருவாங்க, பார்த்தீங்களா, ஊட்டியிலேருந்து வருவாங்க. அவங்க செய்தியெல்லாம் கேட்கும் போது நம்ம எப்படி இருக்குங்க, நெஞ்சில் கத்தி வச்சு குத்துற மாதிரியே இருக்கும். ஊழியர் அவர் அது மாதிரி தான் நம்ம கிறிஸ்துவின் சபையோட போதனை எப்படிங்க, கடுமையாக தான் இருக்கும், கசக்கும். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஒரு சேஞ்சு கூப்பிடாருங்க, திடீர்னு கூப்பிடாரு பாருங்க, ஊட்டியிலேருந்து வருவார். அவர் பேசும்போது யாராச்சும் நல்லவங்க கேட்டவங்க நமக்கு வேண்டிங்க நான் பேசுறாரு, பட்ட பட்டன்னு வெடிக்கிறாரு, AK-47 மாதிரி. நமக்கு அப்படியே பகின்னு இருக்கும். எனக்கு சவம் முடிஞ்சா அவருக்கு சோத்திரம் சொல்லும்போது சொல்லுவேன், என்னண்ணே நெஞ்சிலே கத்தி வச்சு குத்திட்டே இருக்கீங்க அப்படின்பேன். இது அப்படி தான் நம்பி இருக்கணும் அப்படின்பாரு. ஒரு கிறிஸ்டியன் சபை போதனைங்கிறது கடுமையான போதனையாக தான் இருக்கும். நமக்கு ஆசீர்வாதமான செய்தி தரது, நமக்கு தகுந்த மாதிரி செய்தி தரது, அது பொய்யான உபதேசம். உள்ளதை உள்ளபடி உரைக்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உலக பேரம் பார்த்தீங்கன்னா திருமண நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பேசுவாங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அப்படின்பாங்க. உங்கள் வம்சம் திருமடங்காக பெருகும். ஆமாம். அப்புறம் இன்றைக்கி உங்களுக்கு திருமண நாளா, வாங்க முட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் மேலே வச்சு ஜெபம் பண்ணுறது, 4 பேர் வாங்க ஜெபம் பண்ணுறது. நம்ம சேவையில் பைபிளை வச்சு ஜெபம் பண்ணுறது, தைல கை வச்சு ஜெபம்லாம் கிடையாது. உள்ளத்திலேருந்து ஒன்று கூடி நம்ம ஜெபிப்போம். இதுக்கு மேலே அட்வான்ஸாக இப்போலாம் காலையோட ஸ்டேட்டஸ் பார்த்து வந்தேன், ஒருத்தர் வச்சுருக்காரு, கையை வைக்க விடதில்லை, இப்படி தான் நீட்டுறாரு கையை, அப்படியே ரிவர்ஸில் விடுறாங்க டம்முன்னு. இது நான் 3-4 மாதமாக அதை பார்த்துட்டே இருக்கேன். எப்படி இப்படிலாம் மக்கள் ஏமாத்துறதுக்கு அது வீடியோ எடுத்து போகிறார். ஃபாரினர் வேறு கூட டிரான்ஸ்லேட்டர் வேறு, கையை தான் ஈட்டுறாரு, அப்படியே பேக் சைடில் விழுந்துட்டே இருக்காங்க. விழுந்து அதுக்கப்புறம் எலும்பு உடஞ்சா இல்லையான்னு தெரில, அது விஷயம். அப்படியே விழுவுறாங்க. உலக பேராமல் ஒரு திரைப்படமே வந்திருக்குது இதுக்கு, இப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு திரைப்படமே வந்திருக்கு. ஆனால் அப்பயும் மக்கள் அது மாதிரி போதனையை தான் நம்புகிறாங்க. அது ஒரு வல்லமைங்கிறாங்க. என்னங்க, அது ஒரு வல்லமையா? மனிதனுக்கு யாருக்குமே அந்த வல்லமை கிடையாது. இப்போ இந்த ஆகாப் ராஜா பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம். 11வது வசனம் ஃபர்ஸ்ட் வாசிங்க. கேரளாவின் குமாரனாகிய சீதேக்கியா தனக்கு இரும்பு கொம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நீர் சீரியலை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இங்க இந்த ஆகாப் ராஜாவும் யோசபாத்தும் சேர்ந்து சண்டைக்கு போறதுக்காக ஒரு தீர்க்கதரிசிகிட்ட யோசனை கேட்கலான்னு பிளான் பண்றாங்க. அப்போ அவன் இவன் யாரு, அந்த மிகாயாவை கூப்பிட்டா அவன் ஏதாச்சும் நமக்கு எதிராக சொல்லுவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி, யாருன்னா கேனாவின் குமாரனாகிய சிதேக்கியாங்கிறவர் தான் தீர்க்கதரிசி சொல்றான். அவன் சொல்லும் போது தனக்கு இரும்பு கொம்புகளை உண்டாக்கி, இவர்களால் நீர் சீரி முட்டியை நீர் மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்கின்றார் என்றான். அவன் போய் சொல்றான். அவன் வேலையாகணும் இல்லையா, அவன் சம்பாதிக்கணும் இல்லையா, இரும்பு கொம்பு ரெடி பண்ணி அவன் ராஜாவுக்கு கொடுக்குறான். இதை வச்சு நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றான். ஆனா 17வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது அவன் இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான இல்லை, அவரவர் தம் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னார். மீகா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருங்க, அவரு சொல்றாரு, ராஜா இல்லாம மெய்ப்பன் இல்லாம ஆடுகள் சிதறண்டு போற மாதிரி ராஜா இல்லாம எல்லாம் அவங்கவுங்க திரும்பி போவாங்க அப்படின்னு அர்த்தம். நீ இறந்துருவ அப்படின்னே சொல்றாரு.
இதில் 12வது வசனம் பாருங்க, சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி கிலியோத்தில் உள்ள ராமோத்துக்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். எல்லாரும் சேர்ந்து, எல்லா தீர்க்கதரிசியும் எல்லாம் இசைவாய் சேர்ந்து போய் சொல்றாங்க, அந்த மிகாவை தவிர. ஆமா, நீங்க இந்த இரும்பு கொம்பை வச்சு நீங்க ஜெயிப்பீங்க, நடக்கும் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து ஒத்துடுறாங்க. இது மாதிரி தான் எல்லாருமே கேட்கறது, ஏன் இப்படி பண்ணா என்ன, ஏன் இசைக்கருவி வாஸ்தா என்ன, ட்ரம் வாஸ்தா என்ன? இதுதான் உலகப்பரமான மனிதனோட திணிப்பு. ஒரு மாதத்துக்கு மாதிரி கூட அதே குரூப்பு திருச்சியிலேருந்து ஃபோன் வந்துச்சு, ஒரு ஊழியர்கிட்டருந்து, உங்கள் சபையிலேருந்து பிரிஞ்சு போனாங்களையா, அவங்க இன்னும் இங்கே திருச்சி பகுதியில் தான் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி ஏர்போர்ட் பகுதியிலேருந்து ஊழியர் கூப்பிட்டாரு. ஆமாங்க ஐயா, அவங்க போய் 6 வருஷம் ஆச்சு, ஆனால் எங்கள் சபையில் தான் வந்தாங்க இருந்தாங்க, இப்போ நம்ம சபை பெயரை வச்சு தான் அவங்க கள்ள போதனை போதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்களோட சபை நம்மளோட மாதிரி தான் இருக்கு எல்லாமே. அவங்களோட ஃபார்மெட்டு எப்படி ஆரம்பிக்குன்னா, தேவனுக்கு தான் ஃபஸ்ட்டு பாட்டு பாடணும்பாங்க. இப்போ 2 பாட்டு பாடுறோம்னா தேவனுக்கு தான் ஃபஸ்ட்டு பாட்டு பாடணும், அடுத்தது இயேசு கிறிஸ்துக்கு பாடணும்மா. தேவனுக்கு தான் முக்கியத்துவம் தரணும், இயேசு கிறிஸ்துவில் முக்கியத்துவம் தரக்கூடாதுமா. இது ஒரு தேவையில்லாத ஒரு கள்ள போதனையாக திரிச்சாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வசனமாக வந்து எடுக்க ஆரம்பித்தான். நாங்களும் இல்லைங்க, அவங்க என்ன சொன்னால் கேட்க மாட்டாங்க, நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த குடும்பத்தில் அவர் தந்தை பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக படிப்பறிவு இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா, நானும் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துருக்கேன், வேதாந்தத்தை தொட்டதே கிடையாது. அவர் திடீர்னு அவன் பையன் வெளிநாட்டிலேருந்து டேப் வாங்கிட்டு வந்தான். அந்த டேப் மூலியமாக வேத வசனத்தை பார்க்க ஆரம்பித்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இத்தனை வருஷமாக அந்த மனுஷனை நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஒரு பாட்டு பாட மாட்டார், வேதத்தை எடுக்க மாட்டார், டேப் மூலியமாக வேத வசனத்தை பார்க்க ஆரம்பித்தார். அப்புறம் அதுவே தப்புன்னு சொல்லிட்டு அவங்க பசங்களே நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுட்டாங்க. ஏங்க, ஒரு டெய்லியும் ஃபோன் கூட சரி வச்சு வைப்ரேட் வரும், இது வரும், வேதம் வாரம் கரெக்டாக பைபிள் வந்து டேபை வச்சு வாசிக்கிட்டு இருந்தாரு, என்ன ஆச்சுன்னு பார்த்தா அது ஒரு கருவி, அதை பயன்படுத்தக்கூடாதுட்டான். இங்கே வேதம் என்ன சொல்லுது, இசை கருவிகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு. அவன் இசையை தூக்கிட்டான், கருவி பயன்படுத்தக்கூடாதுட்டான். நம்ம ஃபோனை சைலண்டில் போட்டு எந்த மெசேஜும் வராத அளவுக்கு நம்ம சைலண்டில் போட்டு நெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேணா நம்ம பைபிள் ஆப் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். அது மற்றவங்க இடையூறு இல்லாமல் இருந்தால் நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? என்றைக்குமே நம்ம ஒரு கடவுளோட காரியத்தில் இந்த சபை வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அவன் இசை கருவியும் தான் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு. அந்த இசையை தூக்கிட்டான், கருவியை பயன்படுத்த தன்னோட அப்பாவே என்ன பண்ணானுங்க, டேபை பயன்படுத்தக்கூடாதுட்டாங்க. அந்த மனுஷன் வந்து வேதம் சின்ன வயசுலேருந்து வேதமே பார்க்காத பாட்டு பாடாத மனுஷன் நீங்கள் வந்து டேபே கொண்டு வராங்கன்னு. இதுதான் மனிதனோட ஒரு திணிப்பு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான். ஏன் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு அதிலே 13வது வசனத்தை வாசிக்கும்போது, மீகாவை அழைக்க போன ஆள் அவனுடன் பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றார். மீகாவையும் எல்லா தீர்க்கதரிசியும் சேர்ந்துட்டாங்க. டே, நாங்கள் எல்லாம் சேர்ந்துட்டோம், எங்களோட கருத்து எல்லாம் ஒரே கருத்தா இருக்கு, நீயும் அதே மாதிரி என்ன பண்ணு, ஆமாசாமி போடுறாங்கிறானுங்க. அவர் என்ன பண்ணிட்டார் அடுத்தது, இதே மாதிரி தான் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பிரசவமாகவும் சொல்லக்கூடாது, கள்ள போதனைகளும் நம்ம சொல்லக்கூடாது. மீகா அதை ஒத்துக்கல. 14வது வருஷத்துல அதற்கு மீகேயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்லுவதை சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு மீகா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகின்றேன் என்றான். அவன் ஒத்துக்கல. நீங்க எல்லாரும் ஒரே கருத்தை சொன்னாலும் நான் எனக்கு என்ன எனக்கு கர்த்தர் சொல்றாரோ அதை தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு பொய்யான என்ன சொல்றது, அதுக்கு பொய்யான வாக்குறுதியோ பொய்யான எதுவுமே சொல்லலாம். இப்போ அது மாதிரி நம்ம எதுவுமே வந்து நம்ம மாதிரி பொய்யான இது செய்தியோ பொய்யான போதனையோ நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அது தவறு. இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிக்கும்போது,
அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யரும் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பொய் பிரசவம் செய்கின்றவர்கள், அந்த போதனை நம்புகின்றவர்கள் எங்கே போவீங்க? ஒரு உபதேசம் என்றால் என்னங்க, நம்ம எப்படி கவனிக்கணும்? அது அப்போஸ்தலரா, கிறிஸ்துவின் உபதேசமா, அப்போஸ்தலர் சொன்னதா, பரிசுத்த ஆவியினர் உபதேசமா, அது ஆவியானவர் போதிக்கின்றாரா? இப்படிலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் மனிதனோட போதனையை நம்ம நம்பினோம்னா நாமளும் எங்கே போவோங்க? அதில் கடைசி பாருங்க, பயன்படுகின்றவர்களும் பயப்படுகின்றவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பாளர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும், கடைசி என்ன சொல்றாங்க? பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் அப்படிங்கிறார். அப்போ ஒவ்வொரு சபையாரில் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையிலே கடமை இருக்குது. நாம் எது சத்தியம், எது நல்ல சத்தியம், எது பொய்யான உபதேசம் அப்படிங்கிறத நம்ம பகுத்தறிய வேண்டும். அப்படியே யார் சொன்னாலும் அப்படியே நம்பி ஆத்துலகால் சேத்துலகால் காலை வைக்கக்கூடாது. இத்தனை வருஷம் நம்ம சபையில் ஞானஸ்தானம் எடுத்து இத்தனை வருஷம் நம்ம இருக்கிறோம், அப்போது நம்ம வழி விலகி போகக்கூடாது. கட்டாயம் பிசாசம் வருவான், வஞ்சிக்க வருவான். நம்ம சூழ்நிலை அறிந்து கட்டாயம் அதுக்கு தகுந்த மாதிரி வசனத்தை பயன்படுத்தி உங்களை மனமாற்றம் வருவான். நீங்கள் தெளிவாக கவனமாக இருக்க வேணும். மத்தேயு அடுத்தது நம்ம மத்தேயு 7ஆம் அதிகாரம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 22 ஃபர்ஸ்ட் வாசிங்க. 22 23 ரெண்டுமே வாசிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரனே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்திலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கைக்காரரோ என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவருக்கு சொல்வேன் என்றார். அப்போது ஒரு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒரு தவறான கருத்தை, தவறான உபதேசத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா நமக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. எத்தனை பேர்த்த வேற நீங்கள் பொய் சொல்லி வழி நடத்தியிருக்கலாம், அப்போயும் இடம் கிடையாது. பிசாசானவனுக்கு அந்த பொய்க்கு வேல்யூ இருக்குது. அதுதான் பிசாசோட ஆயுதம், அது பிசாசோட வார்த்தை. அப்போது ஒரு 4 பேருக்கு உண்மை தெரியும், ஆனால் 40,000 பேர் அதுக்கு எகேன்ஸ்டாக இருப்பான். கள்ள போதனைலாம் பார்த்தீங்கன்னா கும்பல் வழி, இது காரணம் அதுதான். அந்த 40,000 பேர் இல்லைன்னா கள்ள போதனை கிடையாது. நல்ல வேதம் அறிந்தவர்கள் 5 பேர் இருப்பாங்க அந்த கும்பலில். ஏங்க வரல? உங்களுக்கு தான் நல்ல விசுவாசமாக இருந்தீங்க, நல்லா உங்களுக்கு வேத அறிவு இருக்குது, ஏங்க நீங்கள் இந்த கும்பல்லேருந்து வர மாட்டேங்கிறீங்க? ஒரு 4-5 பேரை நல்லா தெளிவாக இருப்பாங்க, ஆனால் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்துருப்பாங்க, ஒரு பட்டை பேர் கொடுத்து ஒரு பதவி கொடுத்துருப்பாங்க, அது தடுக்கும். உறவினர்கள் இருப்பாங்க அங்கே, அது தடுக்கும். என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறாங்க, அந்த சபை தான் எனக்கு கட்டுது, அது தடுக்கும். ஐக்கியம் தடுக்கும், பாரம்பரியம் தடுக்கும். ஆனால் உண்மையான போதனை எங்கே இருக்கோ நாம் அங்கே தான் செல்ல வேண்டும். எனவே இவெல்லாரும் அமைதியாக கேட்ட சபை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான சத்தியத்தை நிலைத்திருக்க வேண்டும், பொய்யான உபதேசத்தை விட்டு நம்ம விலக வேண்டும். வசனத்தை உள்ளபடி சொல்லுறாங்கன்னா அதை கடைப்பிடிங்க. யார் என்ன சொன்னாலும் நம்ம இந்த சபையில் நம்ம அவங்க தலையீடு இருக்கக்கூடாது, அதை ரொம்ப கவனமாய் நம்ம கையாள வேண்டும். இவெல்லாரும் அமைதியாய் கேட்ட சபையார் அவங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.